நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஹோம் ஸ்க்ரீனில் ஃபஸ்ட்டு டைம் இருக்கும், சர்ச் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது கீழே வந்து நீங்கள் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற ஆப்ஸ் இருக்கும். ஸோ இதை தான் நம்ம லேஅவுட்னு சொல்லுவோம். ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் பாண்டு அண்ட் வெல்கம் டு கோடிங் அவேர்னஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பூட்ஸ்ட்ராப் லேஅவுட்டை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பூட்ஸ்ட்ராப் இன்ட்ரோடக்ஷனை பற்றி பார்த்தோம். ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் கோடிங் அவேர்னஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எவ்ரி வீக் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பூட்ஸ்ட்ராப் லேஅவுட்ன்றது என்னென்னு பார்த்தோன்னா, இது வந்து அப்ளிகேஷன் ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணுறோன்னா அந்த வெப்சைட்டில் வந்து ஸோ லோகோ எங்கே இருக்கணும், மெனு ஆப்ஷன் எங்கே இருக்கணும், ஸோ அது மாதிரியான விஷயத்தெல்லாம் ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணுறது தான் இது யூஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு லேஅவுட்டில் என்னென்னு பார்த்தோன்னா பிரேக் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த பிரேக் பாயிண்ட்ஸ்ன்றது ஒரு சில கண்டிஷன் பேஸ்டு வித் அப்ளை பண்ணுறது. ஸோ இது ஏன்னு பார்த்தோன்னா, நம்மளோட வெப்சைட் வந்து மொபைலில் ஒரு மாதிரி ஒர்க் ஆகணும், இல்லை லேப்டாப்பில் ப்ளஸ் அடிஷ்னலாக பெரிய மானிட்டர்லாம் எப்படி ஒர்க் ஆகணுன்றதை டிஃபைன் பண்ணுறது தான் இந்த பிரேக் பாயிண்ட்ஸ். ஸோ அந்த பிரேக் பாயிண்ட்ஸ்னால் ஆக்சுவலாக பார்த்தோன்னா சைஸ் பேஸ்டு கிளாஸ் இருக்குது. ஸோ இந்த கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம டிஃப்ரெண்ட் டிஸ்பிளே சைஸு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டைல் எழுதிக்கலாம். எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தோன்னா எஸ்எம் இருக்குது. ஸோ எஸ்எம்ன்றது ஸ்மால் டிவைஸ், 576 இல்லை அதோட அதிகமாக இருக்கிற டிவைஸோ தான். எக்ஸாம்பிள் வந்து இதை நம்ம மொபைல் டிவைஸ் எடுத்துக்கலாம். இந்த எம்டின்றது மேபி டேப்லெட் எடுத்துக்கலாம். ஸோ எல்ஜின்றது லேப்டாப் இல்லை மானிட்டர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ்எல் XXLலாம் பார்த்தீங்கன்னா ஹெச்டி மானிட்டர்ஸ் இல்லை 4K இல்லை 2K மானிட்டர்ஸ். ஸோ அது மாதிரியான ஸ்க்ரீன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டைல் எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா கண்டெய்னர்ஸ். ஸோ இந்த லேஅவுட்டில் ஒரு கண்டெய்னர் டிஃபைன் பண்ணி தான் நம்ம லேஅவுட் எலிமெண்ட்ஸ்லாம் அதை இன்க்ளூட் பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒரு ரேப்பர் மாதிரி எல்லாத்தையும் வந்து ஒரு கண்டெயின் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு தான் இது பேர் வந்து கண்டெய்னர்ஸ்னு சொல்கிறோம். ஸோ நம்ம வந்து கோட் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஓகே, ஸோ பேசிக்காக ஒரு HTML ஃபைல் வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா லிங்க் யூஸ் பண்ணி பூட்ஸ்ட்ராப்போட CSS இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அந்த CDNலேருந்து H3ன்னு போட்டிருக்கோம். இங்கே வந்து நம்ம ஒரு div யூஸ் பண்ணி ஒரு கிளாஸ் கொடுப்போம். கண்டெய்னர்ன்ற கிளாஸ் ஆட் பண்ண போகிறேன். கண்டெய்னர்னு ஒரு டெக்ஸ்ட் போட்டுப்போம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம். டீபக்கர் டூல் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து அந்த ஸ்டைல் என்ன அப்ளை ஆகிருக்குன்றது நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதோட விட்த் வந்து 540 அப்ளை ஆகிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக வந்து நீங்கள் எந்த ஒரு பிரேக் பாயிண்ட்ஸும் மென்ஷன் பண்ணாமல் ஒரு கிளாஸ் ஆட் பண்ணுறீங்கன்னா, ஸோ பூட்ஸ்ட்ராப்ன்றது மொபைல் ஃபர்ஸ்ட் அப்ரோச். ஸோ இது வந்து ரெஸ்பான்சிவாக ஒர்க் ஆகும். மொபைல், லேப்டாப் இல்லை பெரிய ஸ்க்ரீனில் வேணால் ஒர்க் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அதனால் பை டிஃபால்ட்டாக இது வந்து மொபைலில் எப்படி ஒர்க் ஆகுமோ அப்படி தான் எடுத்துக்கும் ஸ்டார்டிங்கில். இப்போது நம்ம வந்து எஸ்எம் யூஸ் பண்ணலாம். இந்த கண்டெய்னரில் நம்ம பிரேக் பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த எஸ்எம் இங்கே யூஸ் பண்ணோன்னா இது எப்படி பிஹேவ் ஆகுதுன்றதை பார்ப்போம். இது ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா வித்தியாசம் இல்லை. ஸோ இதுவும் சேமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து மொபைல் ஃபர்ஸ்ட் அப்ரோச்ன்றதால இது சேமாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எம்டி யூஸ் பண்ணுறோம். ஸோ எம்டி யூஸ் பண்ணால் அது எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ கண்டெய்னர்ன்றது ஜஸ்ட் ஒரு விட்த் அப்ளை பண்ணி ஒரு ரேப்பர் மாதிரி இது. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா இது சேஞ்ச் ஆகிருக்கு. இதோட விட்த் வந்து 683 அப்ளை ஆகிருக்கு. ஸோ எம்டின்றது இப்போ லேப்டாப்பில் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எல்ஜி யூஸ் பண்ணுவோம். ஸோ எல்ஜி யூஸ் பண்ணாலும் இதில் ஒரு சேஞ்ச் இருக்காது. ஏன்னா இந்த ஸ்க்ரீன் வந்து இதுக்கு மேலே சைஸ் பெருசு இல்லை. ஓகே, ரெண்டும் சேம் வித்து தான். நீங்கள் எக்ஸல் யூஸ் பண்ணிங்கனாலும் சேமாக தான் இருக்கும். ஸோ ஏன்னா இப்போ வந்து ஸ்க்ரீன் சைஸ் மாறிச்சுன்னா இதுக்கு வித்தியாசம் தெரியும், இல்லைனா நமக்கு வந்து இதோட டிஃப்ரென்ஸ் வந்து தெரியாது. ஸோ எல்லா சைஸும் வந்து கரெக்டாக ஆகிடுச்சு. இப்போ ஸ்க்ரால் வந்ததால் உங்களுக்கு சைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நான் வந்து எல்லாத்தோட சைஸும் 683 தான். ஸோ இதே வந்து ஸ்க்ரீன் சைஸ் வந்து ஹெச்டியாக இருந்தால் இல்லை 2K இல்லை 4Kவாக இருந்தால் இது வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். எல்ஜி ப்ளஸ் எக்ஸ்எல்னால் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பேசிக்காக கண்டெய்னர்ன்றது. ஸோ இந்த கண்டெய்னருக்குள்ளே இன்னும் மல்டிபிள் எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இன்றைக்கி பூட்ஸ்ட்ராப்போட லேஅவுட்னா என்ன, ஸோ கண்டெய்னர் எப்படி யூஸ் பண்ணலான்றது ஒரு பேசிக் ஐடியா இருந்திருக்கும். ப்ளஸ் இந்த கண்டெய்னரில் பிரேக் பாயிண்ட் கிளாஸ் ஆட் பண்ணி அது எப்படி டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் ஆகுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை இன்னும் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்க்ரீனில் ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸாம்பிள் வந்து லேப்டாப்பில் எப்படி இருக்குது இல்லை டெஸ்க்டாப்பில் எப்படி இருக்குன்றதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.